வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். திருப்பூரில் சொகுசு காரில் ஆட்டோ பார்க்கிங் சிஸ்டத்தை சோதனை செய்தபோது ஒரு கோரமான சம்பவம் அரங்கேறி உள்ளது. கார் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக பின்னால் சென்ற நிலையில் காரில் அமர்ந்திருந்த உரிமையாளர் தவறி விழுந்து டயரில் சிக்கி உயிரிழந்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் 2018ஆம் ஆண்டு ஒரு பழங்குடியின இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் எப்படி ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியதோ, தற்போது மற்றும் ஒரு பழங்குடியினர் இளைஞர் சித்திரவதை செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே பட்டினி போட்டு தனி அறையில் பழங்குடியின இளைஞர் சிறை வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சாம்பக்குழி பகுதிக்கு வந்த போலீசார் கதவை உடைத்து இளைஞரை மீட்டனர். அந்த கதவை திறக்கணும், அங்கதான் போகணும். அதுக்குள்ள ஆளு உண்டு, நீ நிறைய பேர் பாக்கலாம். இதுக்குள்ள ஆளுண்டு அது நமக்கு நம்மட எடுக்க. மது அருந்தியதாக குற்றம் சுமத்தி தாம் பணிபுரிந்த சொகுசு விடுதியின் உரிமையாளர் தன்னை சிறை வைத்ததாக வேதனை தெரிவித்த அவர் 6 நாட்கள் சாப்பாடு போடாமல் அடித்து சித்திரவதை செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக கொல்லங்கோடு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மதுரையில இளம்பெண்களுடைய அடாவடி வீடியோ முகம் சுளிக்க வச்சிருக்கு. மதுரை தாவேக மாநாட்டிற்கு சென்ற 3 இளம் பெண்கள் இருசக்கர வாகனத்தில் அட்ராசிட்டி செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமலும் காலை தூக்கி போட்டு அருவருக்கத்தக்க வகையில் வசனங்கள் கூறியபடி சென்றது காண்போரை முகம் சுளிக்க வைத்தது. கர்ப்பிணி மனைவிக்கு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் அவரோட வீட்டிலேயே பிரசவம் பார்த்து குழந்தையை வித்ட்ரா செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இயற்கை மருத்துவன்ற பெயரில் மக்களுடைய அறிவுக்கண திறந்ததால நடந்த ஆபத்தான வைத்தியம் இது. கத்தியின் உதவியின்றி பெறப்படும் குழந்தைகள் மெடிக்கல் மிராக்கலாக மாறப்போவது நிச்சயம். குழந்தைகள் மூலம் உருவாகும் மகிழ்ச்சியை இழக்கும் போது அங்கிருந்து மானுட அழிவு தொடங்குகிறது. இப்படி சில பழமையான பாரம்பரியமான எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படித்து மிகவும் அறத பழைய அறிவியலை முன்னிறுத்தக்கூடிய அறிவு ஜீவிகள் இன்று ஏராளம். அதில் ஒருவர்தான் இந்த கஜேந்திரன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கோபால்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை பூர்வீகமாக கொண்ட கஜேந்திரனுக்கு சில வருடங்களுக்கு முன்பு ஹொசூரைச் சேர்ந்த சத்யா என்பவருடன் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்துள்ளது. புத்தக வாசிப்பிலும் அதிலுள்ள கருத்துக்களை வாழ்க்கையில் அப்படியே செயல்படுத்துவதிலும் அதீத ஈடுபாடு கொண்டவராக கஜேந்திரன் இருந்துள்ளார். அப்படிதான் அவருடைய கர்ப்பிணி மனைவி சத்யாவுக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்க்க வேண்டுமென்கிற எண்ணமும் கஜேந்திரனுக்குள் உருவாகி இருக்கிறது. இறைவழியில் சுகப்பிரசவம், மகப்பேறு அறிவியலும் அனுபவமும்
போன்ற புத்தகங்களை வாங்கி வாசித்த கஜேந்திரன் 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதைப் போலவே தன்னையும் அந்த புத்தகம் படித்த ஒரே நாளில் மகப்பேறு மருத்துவராகவே உணர்ந்துள்ளார். இந்த சூழலில்தான் வியாழக்கிழமை இரவு கஜேந்திரனின் மனைவி சத்யா பிரசவ வலியில் கதறி உள்ளார். இளம்பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கஜேந்திரனிடம் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் இந்த தருணத்திற்காகவே காத்திருந்த கஜேந்திரன் மனைவிக்கு வீட்டிலேயே சக்சஸ்ஃபுல்லாக பிரசவம் பார்த்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளார். ஆம், சத்யா கஜேந்திரன் குடும்பத்திற்கு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த தகவலை கேள்விப்பட்டு ஷாக்கான வட்டார மருத்துவ அலுவலர் ரெங்கசாமி உடனடியாக கஜேந்திரன் வீட்டிற்கு மருத்துவ குழுவினரோடு விரைந்துள்ளார். தாயும் சேயும் பார்ப்பதற்கு நலமாக இருந்தபோதும் மருத்துவ அலுவலர்கள் இருவரையும் பரிசோதிக்க முயன்றிருக்கிறார்கள். குறிப்பாக சத்யாவிற்கு இரத்த சோகை இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளதென ரெங்கசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் கஜேந்திரன் மனைவியையும் குழந்தையையும் பரிசோதிக்க அனுமதிக்கவில்லை. இது உலக சுகாதார அமைப்பு மற்றும் இந்திய அரசின் அனைத்து மருத்துவ விதிமுறைகளுக்கு எதிராக உள்ளதென வட்டார மருத்துவ அலுவலர் கஜேந்திரனிடம் அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் மருத்துவரிடம் இனி யார் வேண்டுமானாலும் வீட்டிலேயே பிரசவம் பார்க்கலாம் சார், இப்போ பாருங்க நான் ஒரே நேரத்துல அப்பாவாவும் டாக்டராவும் ஆயிட்டேன் என கஜேந்திரன் மகிழ்ச்சியோடு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக டிஎம்ஓ ரெங்கசாமி காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் போலீசாரும் இதுவரை கஜேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுபோன்று வீட்டிலேயே பிரசவம் பார்ப்பதால் உயிரிழக்கும் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றது. அதோடு இதேபோன்று இயற்கை முறையில் குழந்தை பெற விரும்புபவர்கள் தடுப்பூசிகளையும் எடுத்துக் கொள்ளாத காரணத்தால் அந்த குழந்தைகள் மூலம் மற்றவர்களுக்கும் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதென மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஏற்கனவே இதே பாணியில் யூடியூப் பார்த்து குழந்தை பிரசவித்தவர்கள் மற்றும் சில மத நம்பிக்கை காரணமாக இதுபோன்று வீட்டிலேயே பிரசவம் பார்த்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அதேபோன்று நம்முடைய ஒன்றை டாக்டர் கஜேந்திரன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாய் மகனை வீடு புகுந்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில போலீஸ் அதிரடி நடவடிக்கையில இறங்கியிருக்கு. திருப்பத்தூர் வாணியம்பாடியில் கல்லூரி மாணவரின் வீடு புகுந்து மாணவரையும் அவரது தாயையும் தாக்கிய கும்பலில் போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். தனியார் கல்லூரியில் படித்து வரும் புர்ஹான் என்ற மாணவரை சாலையில் வழிமறித்த 6 இளைஞர்கள் பணம் கேட்டு மிரட்டி செல்போனை பறித்து கொண்டு அனுப்பியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த இளைஞர்கள் புர்ஹானின் வீட்டிற்கு சென்று புர்ஹான் மற்றும் அவரது தாயை தகாத வார்த்தைகளால் திட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து இதில் சம்பந்தப்பட்ட முக்தியார் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகின்றனர். உத்தரகாண்ட்ல மீண்டும் மேகவெடிப்பால பயங்கர வெள்ளம் ஏற்பட்ட காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலியில் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. சாமோலியில் உள்ள தாராளி பகுதியில் இரவு ஏற்பட்ட மேகவெடிப்பால் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் இடிபாடுகள் குவிந்துள்ளன. இச்சம்பவத்தில் 20 வயது இளம்பெண் உயிரிழந்ததாகவும் ஜோஷி என்ற நபர் மாயமானதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் காரணமாக சாலை போக்குவரத்து தடைபட்டுள்ள நிலையில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் போலீசார் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். भारी मात्रा में नुकसान हुआ है, पूरा मलबा जो है
இதனிடையே உத்தரகாஷி மாவட்டத்தில் தொடர் மழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. ஜயனா சிட்டி ஏரியை தூர்வார மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கையால் நீர்மட்டம் குறைந்து பாதிப்புகள் தடுக்கப்பட்டுள்ளன. முன்னாடிலாம் ரயில் பயணங்கள் தான் நம்ம ஊரில் மக்கள் ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக ரயில் பயணங்கள் படுபயங்கர பரிதாபங்களாக மாறிட்டே வருது. அந்த வகையில் இந்த வீக்கெண்டோட புது வரவு தான் இது. 130 ரூபா குவார்டரு, 2 ரூபா கிளாஸு, கவருக்குள்ள கொஞ்சோண்டு சைட் டிஷ். இந்த செட்டப் எல்லாம் பார்த்தா பேசஞ்சர்ஸ் நம்ம ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் கோச்ல தான் ஏறணுமா இல்ல தவறுதலா ஏதாச்சும் லோக்கல் வைன் ஷாப்ல ஆன் போர்ட் ஆகிட்டோமான்னு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. காரணம், இந்த வட மாநில இளைஞர் பேசஞ்சர் ரயிலையே சரக்கு ரயிலா மாத்தி அதுக்குள்ள ரொம்பவே கேஷுவலா ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிருக்காரு. இந்த காட்சி நாகர்கோவில்ல இருந்து மும்பை செல்லக்கூடிய பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில்ல படம் பிடிக்கப்பட்டு இருக்கு. ஸ்லீப்பர் கோச்லயே பார் செட்டப்ப உருவாக்கி உள்ள இந்த நபர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவரோட அநாகரிகமான இந்த செயலை பார்த்து ஜர்க்கான சக பயணிகள், தம்பி இதெல்லாம் தப்புப்பான்னு ஆரம்பத்திலேயே அன்பா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வட மாநில இளைஞர் அத கொஞ்சம் கூட கண்டுக்காம அவரோட கிளாஸ்ல அடுத்த கட்டிங்க ஊத்தி மிக்சிங்கையும் ரெடி பண்ணிருக்காரு. இத பார்த்து மேற்கொண்டு கண் சிவந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகள் அந்த வட மாநில இளைஞரை தகாத வார்த்தையால திட்டி அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா அவரு யாரோட பேச்சுக்கும் கட்டுப்படாம, நானும் இந்த நாட்டோட குடிமகன்தான், எனக்கு சரக்கடிக்க ஆல் இண்டியா பெர்மிட் இருக்குன்னு அடுத்த கட்டிங்கையும் அவங்களோட கண்ணு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி நான்லாம் ராவான ரவுடின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல அந்த பக்கமா சாய்னு டீ வித்துட்டு வந்தவரு இத பார்த்து ஷாக் ஆகி, தம்பி ஏந்தின்னு சொல்லியிருக்காரு. அங்க சுத்தி இருந்த பயணிகள் ஏந்தி நகி அவன் ஹிந்தின்னு சொல்லவும் ஒரு செகண்ட் மும்பை பாட்ஷாவோட இன்னொரு முகத்தை பார்த்த மாதிரி ஷாக்கான டீ பாய் அங்கிருந்து நைஸா நழுவி எஸ்கேப் ஆகி இருக்காரு. வடமாநில இளைஞர்கள் பசி பட்டினியோடு தமிழகத்துக்கு பஞ்சம் பொழைக்கதான் வராங்கன்னு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டாலும், அதுல ஒரு சிலரோட இன்னொரு முகம் எல்லோரையும் பதற வைக்கக்கூடியதா இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள்ல இது போன்ற வட மாநில வாலிபர்கள் அதிக அளவு ஈடுபடக்கூடியதையும் நாம தினசரி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பாசஞ்சர் ரயில்ல இது போன்று போதையில பயணிக்கக்கூடிய நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு ரயில் பயணிகள் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த காணொளி சமூக வலைதளத்துல வைரலா பகிரப்பட்டு வருது. இந்த சம்பவத்துல ஈடுபட்டவரை பொதுமக்கள் தட்டி கேட்டார்களா, இல்ல அவர் எல்லாரையும் நானும் மதுரக்காரன்தான்னு மிரட்டினாரா என்றதெல்லாம் முழு வீடியோவும் ரிலீஸ் ஆனாதான் தெரிய வரும். இது தொடர்பா ரயில்வே போலீசும் உரிய விசாரணை மேற்கொண்டு
இந்த சுள்ளான கைது பண்ணணும்னு பொதுமக்கள் வலியுறுத்தி இருக்காங்க. திடீர்னு யானைகள் கூட்டமா வர பொதுமக்கள் எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்க. கேரளாவில் திருச்சூர் மாவட்டம் கண்ணன்குழி பகுதியில் சொகுசு விடுதிக்குள் புகுந்த யானை கூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணன்குழி பகுதியில் கடந்த 4 நாட்களாக குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டம் விவசாய பயிர்களை அழித்தும் மக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இந்நிலையில் அங்கிருந்த சொகுசு விடுதியின் இரும்பு கதவை உடைத்து உள்ளே சென்று உலா வந்துள்ளது. இதன் பிறகு விடுதிக்குள் உலா வந்த யானை கூட்டம் பட்டாசு வெடித்து விரட்டியடிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கல்லூரி மாணவி ஒருவரை தெருநாய்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கியதில் அவர் பலத்த காயம் அடைந்துள்ளார். கல்லூரி முடிந்து வீட்டை நோக்கி சென்றபோது சாலையில் குரங்குகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நாய்கள் அந்த மாணவியை கடித்து குதறியுள்ளன. இதனால் அவருக்கு 17 தையல் போடப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ரஜினிய நேரில் சந்திக்க ஒரு போட்டி நடத்துறோம்னு அறிவிப்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்த அப்படியே பேக் அடிச்சிருக்காங்க. மலேசியாவில் மாலிக் ஸ்ட்ரீம் சார்பில் பிரச்சாரம் செய்யப்படும் மீட் அண்ட் கிரீட் தலைவர் என்ற போட்டி முற்றிலும் அங்கீகாரம் பெறாதது என அறிவிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போட்டி நடிகர் ரஜினிகாந்தின் முன் அனுமதி பெறாமல் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கீகாரம் பெறாமல் அறிவிக்கப்பட்ட இந்த போட்டியில் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல்ல செவிலியர் வீரதீர செயல்ல ஈடுபட்ட வீடியோ வேகமா பரவிட்டு இருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்தில் உயிரை துச்சமாக நினைத்து ஆற்றின் குறுக்கே குதித்து மருத்துவ பணிகளை மேற்கொண்ட செவிலியருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ஹிமாச்சல பிரதேசம் மண்டி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஹூராங் கிராமத்திற்கு செல்லும் பாதை நிலச்சரிவால் தடைப்பட்டது. இந்நிலையில் செவிலியரான கமலாதேவி வெள்ளம் சூழ்ந்த ஆற்றின் குறுக்கே குதித்து ஹூராங் கிராமத்தை அடைந்து குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மேற்கொண்டார். உயிரையும் பொருட்படுத்தாமல் கடமையை செய்த அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பலரும் ஜாலி, இனி நமக்கு நிறைய லீவ் கிடைக்கும்னு நிச்சயமா உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா அதே நேரம் பெரியவங்க மத்தியில உசுறு பயத்தை விதைச்சிருக்கு இந்த சம்பவம். நல்லா மழை பெய்யணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட காலமெல்லாம் மாறி இப்பெல்லாம் மழை பெஞ்சாலே சென்னை வாசிகள் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம சீக்கிரமே இந்த மழை நிக்கட்டும்னு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மக்களோட இந்த மனநிலைக்கு காரணம் லேசா மழை ஸ்டார்ட் ஆகும் போதே மின்சாரம் துண்டிக்கப்படுறது, வீட்டுக்குள்ள வெள்ள நீர் விசிட் பண்றது, சாலையில படகு சவாரி போறதுன்னு ஒவ்வொரு மழை காலத்திலேயும் டேஜாவு எஃபெக்ட்ல மாட்டிக்கிட்ட மாதிரியே இதே இன்னல்களை தான் அனுபவிக்க நேரிடுது. என்னதான் தலைநகரை டெவலப் பண்றதுக்கு ஸ்மார்ட் சிட்டி, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பல மாஸ்டர் பிளான்களை போட்டாலும் மழை காலத்துல அதோட சைடு எஃபெக்ட்ஸ் மக்களை ரொம்பவே சோதிச்சு பாக்குது என்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழையில தலைநகர் சென்னையில மட்டும் மின்சாரம் தாக்கி 2 பேர் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேரோடு சாஞ்சு விழுந்த ராட்சத மரம், அந்தரத்துல தொங்கிய பேருந்துன்னு இன்றைய ஹெட்லைன்ஸே மழைய நினைச்சு மக்களோட மனச ரணமாக்குது. சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவங்க 30 வயதான வரலட்சுமி.
இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சனிக்கிழமை பொழுது விடியறதுக்கு முன்னாடியே வழக்கம் போல யூனிஃபார்ம்ல டியூட்டிக்கு கிளம்பியிருக்காங்க வரலட்சுமி. அப்போ அவரோட பகுதியில தேங்கி இருந்த மழை நீர்ல கால் வச்சப்போ எதிர்பாராத விதமா மின்சாரம் தாக்கி வரலட்சுமி சம்பவ இடத்திலேயே துடிச்சு பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. சாலை முழுவதும் தேங்கி இருந்த மழை நீர்ல மிதந்த வரலட்சுமியோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. சென்னையில இது முதல் இன்சிடென்ட் இல்ல. மின்சாரம் தாக்கி 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த 2வது உயிர் பலி இது. கண்ணகி நகருக்கு பக்கத்திலேயே உள்ள ஈஞ்சம்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெருவில் நடந்த மற்றொரு சம்பவமும் நம்மள அதிர்ச்சியடைய வைக்குது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர் 57 வயதான சாமுவேல். சம்பவம் நடந்தபோது வீட்ல இருந்து கேஷுவலா வெளியே போக நினைச்சு தேங்கி இருந்த மழை நீர்ல கால வச்சிருக்காரு. அடுத்த நொடி சாமுவேலோட உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ஞ்சு அவரும் சம்பவ இடத்திலேயே துடிச்சு பரிதாபமா இறந்து போயிருக்காரு. 24 மணி நேரத்துக்குள்ள 2 உயிர் பலியானு கடுப்பான கண்ணகி நகரை சேர்ந்த மக்கள் தங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு போராட்டத்துல ஈடுபட முயன்றிருக்காங்க. ஒரு தீவன் கூட உயிர் போகல. நாங்க அங்க இருந்து அந்த குப்பை தட்டுல இருந்து போட்டு கண்டு சாக்கட்டி ஒரு உயிர் அப்படியே மனமத்துக்கு 2 உயிர் போயிட்டு இருக்குது. நியாயமா? இது எந்த ஒரு நியாயம்? இந்த சூழல தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரலட்சுமியோட குடும்பத்தினரை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னதோடு நிவாரண நிதியா ரூபாய் 20 லட்சத்தையும் வழங்கியிருக்காரு. வேலைக்கு செல்வதற்காக அவர் போன போது வழியில் இருந்த ஏற்கனவே பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட ஒரு பள்ளத்தில் தேங்கி இருந்த நீரில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீரில் கால் வைத்த போது அவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இன்றைக்கு உயிரிழந்த நிலையில் அங்கே பிரேத உடற்கூறாய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக உதவிட வேண்டும் என்கின்ற வகையில் உத்தரவிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் 10 லட்சமும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ளுகிற ஒப்பந்தக்காரர்களான உட்வாசர் அந்த அமைப்பின் சார்பில் 10 லட்சமும் ஆக 20 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு 20 லட்சம் ரூபாயை மறைந்த மரியாதைக்குரிய சகோதரி வரலட்சுமியின் கணவர் திரு ஜி ரவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகே உள்ள ஸ்டெர்லிங் சாலையில கனமழையின் காரணமா ராட்சத மரம் வேரோடு சாஞ்சி விழுந்திருக்கு. சம்பவம் நடந்தது அதிகாலை நேரமா இருந்த காரணத்தால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு இருக்கிறதா அப்பகுதி வாசிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது போல ஆபத்தான நிலையில உள்ள மரங்களையும் மின்சார கம்பங்களையும் கணக்கெடுத்து சென்னை மாநகராட்சியும் மின்சார வாரியமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.